ஸோ இன்றைக்கி இந்த ஃபாதர்ஸ் டே இந்த நாளில் வந்து எந்தெந்த பிள்ளைங்க வந்து தகப்பனாரா அவங்களுக்கு தகப்பனார் இருக்கிறாரோ இல்லைன்னா மனைவி சிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அப்பாவிட்ட அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்டாவது ஒரு காஸ்ட்லியோ இல்லை உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்து அவங்கள்ட்ட சொல்லணும், நீங்கள் எனக்கு அப்பாவாக கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த உலகத்தில் நான் வர்றதற்கு எனக்கு ரொம்ப ஆண்டவர் காரணமாக உங்களை தான் வச்சுருந்தாரு, அதனால் நீங்கள் என்னை பிளஸ் பண்ணுங்கள், நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு அவங்க முன்னாடி முழங்கால் படிட்டு அவங்க கை உங்கள் தலை மேலே வச்சு அவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஆனால் நிறைய தகப்பனார் தாயார் எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? என் பிள்ளை என்னை வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடணும் பாஸ்டர், என்னை அப்பான்னு கூப்பிடணும் பாஸ்டர். என்ன அவன் அப்பான்னு கூப்பிட்டா போதும், அவன் ஒன்றும் தர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சுகர் இருக்குது, நான் என்னத்தை போய் பெருசாக சாப்பிட போகிறேன், எனக்கு என்ன பெருசாக கிடைக்க போகுது, எனக்கு அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறான் பாஸ்டர், அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறான். அவனுக்கு என்னமோ அவன் பயங்கரமான வெறுப்பாக இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா வந்து அவ்வளோ அழுதாங்க, என்னுடைய பிள்ளை வந்து என்னை அம்மான்னு கூப்பிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர். இந்த சத்தத்தை கேட்கிற யார் அப்படி இருந்தாலும் ரொம்ப ராங், மிகப்பெரிய தவறு. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாதவனுடைய தீபம் காரிருளிலே அணைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா வெளிச்சமே தெரியாதாமா, வெளிச்சமே தெரியாது. சில நேரத்தில் வந்து வயதானவர்கள் ஆகும்போது அவர்களுக்கு சிலருக்கு புரிஞ்சுக்க தெரியாது. அம்மா அப்பாவை பொறுத்த அளவில் ஒரு ஏஜுக்கு மேலே எந்த பிள்ளை அவங்கள அந்த நேரத்தில் டிபெண்ட் பண்ணுறோ அவங்கள்ட்ட சார்ந்துக்குவாங்க, அவ்வளோதான். அந்த பிள்ளையை சார்ந்துக்கிட்டு இன்னொரு பிள்ளையை பகைக்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அன்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவங்க தேவன் நமக்கு கொடுத்த தகப்பன் தாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இருக்கும்போது அவர் பேசின 7 வார்த்தையில ஒரு வார்த்தை யாருக்காக பேசினாரு? தன்னை நேசிக்கிற அம்மாவுக்காக பேசினாரு. அந்த உலகமே 7 வார்த்தை கொண்டது, ஆனால் அந்த ஒரு வார்த்தை தன்னுடைய தாய்க்கு அதோ உன்னுடைய மகன், அதோ உன்னுடைய தாய். அந்த உறவை வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுது, அந்த ஆதரவை கொடுக்காம அவர் போகவே இல்லை. அப்ப எப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க அம்மா அப்பாவை நேசிக்காம இருக்கலாம்? வேற என்ன கொடுக்க போறீங்க? வேற என்ன அவங்களுக்கு வேணும்? அவங்களுக்கு என்ன ஆசைப்படுவாங்க? இந்த வாய் நிறைய அம்மா அப்பான்னு கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் கூப்பிடணும். உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.